Hi friends, welcome to Anba Audios. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா விநாயகர் சதுர்த்திக்கு லோ பட்ஜெட்டில் மீடியம் பட்ஜெட்டில் ஃபுல் செட்டு 2.1 5.1 எல்லா ஆஃபர்ஸும் போட்டோம். ஹெவி தேட்டர் ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான குவான்டிட்டியில் ஒரு பெரிய ஆஃபராக நம்ம போடலான்னு ஐடியா பண்ணி அதுக்கு தான் இந்த வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு 5.1 தேட்டரிக்கல் ஆம்பிளிஃபையர், தேட்டரில் என்ன மாதிரியான எஃபெக்ட் இருக்குமோ அந்த மாதிரியான ஆம்பிளிஃபையர் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம என்ன போட்டிருக்கோன்னு உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு யாராச்சும் ஆம்பிளிஃபையர் தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போவோம். நான் ஆஃபர் என்னங்கிறத, ப்ரைஸ் என்னங்கிறத வீடியோவில் நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு 5.1 டிஜிட்டல் ஆம்பிளிஃபையரு. டிஜிட்டல் வித் டால்பி, டிடிஎஸ், பிசிஎம்ஐ, ஹெச்டிஎம்ஐ, ஆர்சி, ஆப்டிக்கல் இது எல்லாமே இருக்கிற ஒரு ஆம்பிளிஃபையர் தான். ஃபஸ்ட்டு இன்சைடில் நம்ம யூஸ் பண்ணிக்கிற டிரான்ஸ்ஃபார்மர்னால் 3030ல் 12 ஆம்பியர் டைப் 16 டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட கோரே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 இன்ச்சு கோர் வரும். கேபினெட் ரொம்ப பெருசு, 16 இன்ச்சு டெப்த்து. ஆனால் உங்களுக்கு நிறைய பொருள் உள்ளே வச்சுருக்கிறனால அதோட சைஸ் வந்து சின்னதாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஃபில்டர் செக்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம 2 ஃபில்டர் செக்ஷன் போட்டிருக்கோம். என்னென்னா மெட்டல் டயோடு போட்டு 10,000 மைக்ரோஃபாட் 2 பேர் பண்ணி 2 ஃபில்டர் செக்ஷன். ஒரு செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 5 சேனலுக்கு 10 டிரான்சிஸ்டர் இருக்கும். இன்னொரு சேனல் வந்து பார்த்திங்கன்னா 4 ஃபிட் மோனோ, அதுக்கும் நம்ம பேர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து யூஸ் பண்ணிக்கிற பாட்டம் போன்னா ஃபியூடெக்கோட எக்ஸ்ட்ரா பேஸ் டிஜிட்டல் கிட்ட தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே எக்ஸ்ட்ராவாக ஒரு சப்பு ப்ரீ செக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் நம்ம கஸ்டமர் எனக்கு ஜேபிஎல் சப்பு ப்ரீ தான் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதுலேயே நல்லாயிருக்கும், இருந்தாலும் நம்ம கஸ்டமர் கேட்டனால நம்ம எக்ஸ்ட்ராவாக சிங்கிள் ஐசி பேஸ்டு ஜேபிஎல் சப்பு ப்ரீ ஒன்று வச்சுருக்கோம். சப்பு ப்ரீக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வோல்டேஜு, இந்த இதில் வர எல்லா வோல்டேஜுமே வந்து பார்த்திங்கன்னா 3030 எடுத்தது தான். நெக்ஸ்ட்டு அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேயே வைண்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா 3 வைண்டிங்ஸ் வருது. எக்ஸ்ட்ரா வைண்டிங் வந்து பார்த்திங்கன்னா 12 2 ஆம்பியர் வரும். அதே நம்ம ஃபேனுக்கு ப்ளஸ் இந்த டிஜிட்டல் கிட்டுக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாமே நான் கொடுத்துருக்கோம். டிஜிட்டல் கிட்டுக்கு வந்து 0 ஆம்பியர் நம்ம டைரெக்டாக எடுத்து கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிற பவர் ஆம்பிளிஃபையர்னால் ஷான் ஆடியோஸோட 5 சேனலுக்கு 10 ஃபிட் டிரான்சிஸ்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 52001943. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 6 இன்ச்சு 8 இன்ச்சு 10 இன்ச்சு 3-வே ஸ்பீக்கர்ஸ் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பக்காவாக இருக்கும். அரௌண்ட் உங்களுக்கு வாட்டேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பர் சேனலுக்கு உங்களுக்கு 70 வாட்ஸுங்கிறது ஆர்எம்எஸில் கிடைக்கும். நீங்கள் 100 வாட் ஸ்பீக்கர்ஸ் கூட நீங்கள் இதில் தாராளமாக லோட் பண்ணிக்கலாம். இதோட ஃபுல் செட்டப்பான ஆம்பிளிஃபையரோட இதுவும் நம்மக்கிட்ட இருக்குது. வேணுங்கிறவங்க அதுவும் கீழே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த ஆம்பில் ஒரு பிளேயர் போர்டு இருக்கும். ஏன்னா இது நம்ம வித் பிடி தான் போட்டிருக்கோம். வித் பிடியில் பஹரியா பிளேயர் போர்டு போட்டிருக்கோம், பிக் ஐசி பிளேயர் போர்டு. அதுலேருந்து வர அவுட்டு லெஃப்ட் ரைட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான சிக்னலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு யூஎஸ்பி ஃபில்டர் போர்டு ஒன்று போட்டிருக்கோம். அந்த யூஎஸ்பி ஃபில்டர் வழியாக லெஃப்ட் ரைட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஆடியோவாக வெளியில் வரும். வந்து நம்ம அதே இன்புட் கொடுக்கும்போது ஆடியோ கிளாரிட்டிங்கிறது நல்லாயிருக்கும். எல்லா ஸ்பீக்கரும் ஒரே வால்யூமில் வச்சாலும் கரெக்டான வால்யூமில் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிற சப்பு பவர் ஆம்ப்னால் சக்தியோட 4 ஃபிட் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது சக்தியும் போடலாம், குமாரும் போடலாம். நம்ம கஸ்டமர் எனக்கு சக்தியே போதும், ஏன்னா நான் ஹார்டு பேஸ் எனக்கு தேவையில்லை, நல்லா நைஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதனால் நம்ம இந்த இது போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த சப்வூஃபருக்கு சப்போர்ட்டட்னு பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு டபுள் மேக்னெட்டும் சில பேர் போடலாம். இல்லை எனக்கு 12 இன்ச்சு டைனிட்டி வேணும், கேபிட்டல் வேணும், ஜேபிஎல் 1300 1500 அந்த மாதிரியான இதுவும் நீங்கள் தாராளமாக போடலாம். இது உங்களுக்கு சப்போர்ட்டட் தான். நீங்கள் இதே மாதிரியான ஆம்பிளிஃபையர் தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு இதுலேயே கஸ்டமைசேஷன் வேணுனாலும் நம்ம பண்ணி கொடுப்போம். ஏன்னா நம்ம அசம்பிள் தான் பண்ணி சேல் பண்ணிட்டுருக்கோம். நம்ம ஒரு ப்ராடக்டை பில்ட் பண்ணி அதை நம்ம சேல் பண்ணுறதில்ல. நம்ம ஒரு அசம்பிளர். உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணும், என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷனில் வேணும்னாலுமே நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுப்போம். நெக்ஸ்ட்டு இதில் டால்பியோட இது எப்படி ஒர்க் ஆகுறதுங்கிறதுனா பின்னாடி உங்களுக்கு டீகோடர் பண்ணி கொடுப்போம். FT003 வெர்ஷன் 2.0. இது வந்து பார்த்திங்கன்னா HDMI, ஆர்சி, ஆப்டிக்கல், கோஆக்சல் அந்த இன்புட்ஸ் எல்லாம் வரும். இதில் அந்த இன்புட்ஸ்க்கு நம்ம கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா
5.1 இன்புட் கொடுத்து நம்ம அவுட்புட்டாக எடுக்கும்போது உங்களுக்கு HDMI ARC வரும். இது ஸ்டீரியோவில் ஒர்க் ஆகிறது கிடையாது, ஒரிஜினல் 5.1ல் ஒர்க் ஆகிறது. இந்த கிட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபியூடெக்கில் இருக்கிற ரிமோட் கிட்டோட பேர் பண்ணிட்டோம். நீங்கள் A to Z எல்லாமே ரிமோட்லேயே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆப்டிக்கல் மாற்றணுனாலும் HDMI மாற்றணுனாலும் நீங்கள் ரிமோட்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த லேட்டஸ்ட் வெர்ஷனில் அந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த ஆம்பிளிஃபயருக்கு 6 சேனல் ப்ரொடெக்ஷன் ஒன்று போட்டிருக்கோம். ஏன்னா 12 ஆம்பியர் 30 வோல்ட்டுங்கும்போது சவுண்டு நாய்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணும்போது. ப்ளஸ் பவரும் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம ஒரு ப்ரொடெக்ஷன் போர்டு போட்டிருக்கோம், 6 சேனல் ப்ரொடெக்ஷனு. இதில் வந்து உங்களுக்கு ஆன் பண்ணும்போது ஆஃப் பண்ணும்போது அந்த மாதிரியான நாய்ஸஸ் எதுவும் வராது. ப்ளஸ் உங்களுக்கு ஆம்பிளிஃபயர்லேயே ஏதோ ப்ராப்ளம் ஆச்சு, இல்லை ஸ்பீக்கர்ஸில் ஏதோ ப்ராப்ளம் ஆச்சுனாலுமே இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கட் ஆஃப் ஆயிரும். கூலிங் ஃபேன் 2 கொடுத்துருக்கோம், இன்லெட்டுக்கு ஒன்று அவுட்லெட்டுக்கு ஒன்று. 2வது கூலிங் ஃபேன் வைக்கிறக்குள்ளே நான் வீடியோ எடுத்துட்டேன். இதுதான் இன்சைடு, பாருங்கள் எப்படி நம்ம அசம்பிள் பண்ணியிருக்கோன்னு. ஒயரிங்லாம் நீட்டாக இருக்கும். நம்ம ஆம்பிளிஃபயரில் எப்போவுமே நாய்ஸஸ் வராது. நிறைய பேர் கேட்குறாங்க பேக் சைடு எப்படி இருக்கும் அப்படின்னு. இந்த மாதிரி தான் பேக் சைடு வரும். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான கேபினெட்டில் பெரிய கேபினெட்லேயும் போட்டு நம்ம பண்ணுவோம். இதை விட பெரிய கேபினெட் வேணும், 18 இன்ச்சு வேணும் அப்படின்னாலுமே அந்த கேபினெட்லேயும் நம்ம போட்டு பண்ணி கொடுத்துடலாம். பேக் சைடு ஆன் ஆஃப் சுவிட்ச் ஏன் வைக்கிறோன்னா, நம்ம கஸ்டமர் வீட்டில் வந்து குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு சேஃபாக இருக்காது அப்படிங்கிறனால பேக் சைடில் நம்ம ஆன் ஆஃப் சுவிட்ச் வச்சுருக்கோம். ப்ளஸ் ஸ்பீக்கர் சாக்கெட்லாம் இருக்குது. இல்லை சில பேர் ஸ்பீக்கர் சாக்கெட் இந்த மாதிரி வேண்டாம், எனக்கு பனானா சாக்கெட் வேணும் அப்படிங்கிறாங்க. பனானா சாக்கெட் வேணும்னாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இந்த ஆம்பிளிஃபயர் எக்ஸாக்ட் காஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இதே ஆம்பிளிஃபயரை நம்ம ஒரு 3 மந்த் முன்னாடி நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். 18,500க்கு 20,500 போட்டிருந்து 18,500க்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4,000 rupees கம்மி பண்ணி 16,500க்கே இந்த ஆம்பிளிஃபயரை நம்ம கொடுக்குறோம். ஏன் ரொம்ப கம்மியாக பண்ணி கொடுக்குறோன்னா, நம்ம எடுத்த ஸ்டாக்ஸ் வந்து இருக்குது. நான் நெக்ஸ்ட்டு ஸ்டாக்ஸ் எடுக்க போகிறேன். குறைஞ்சது ஒரு 10 ஆம்பிளிஃபயர் வரைக்கும் இருக்கும். அந்த 10 ஆம்பிளிஃபயர் முடிஞ்சோடனே இதோட அமௌண்ட் வந்து ஆக்சுவலில் என்ன இருந்ததோ அதுக்கே போயிடும். உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம பண்ணித்தரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு யாராச்சும் ஆம்பிளிஃபயர் தேவைப்பட்டால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.